சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் முதலில் இன்றைய நாள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இறைவனருடால் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய பிரார்த்திக்கிறேன். குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 19/1/2025 தேய்பிறை பஞ்சமி திதி காலை 8:37 வரை, உத்திரம் நட்சத்திரம் மாலை 6:37 வரை, அமிர்த யோகம். இன்று சுப முகூர்த்த நாள், சஷ்டி விரதம், மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. ராகு காலம் 4:30 6 வரை. குளிகை காலம் 3 4:30 வரை. யமகண்டம் 12 1:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நட்சத்திரங்களுக்கு ராசி கும்பராசி. சந்திரன் கன்னியில். சூரிய உதயம் காலை 6:35. இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசி. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வக்ரகதியில் உபஜெயஸ்தானத்தில் சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நல்ல நாளாகவே அமையவிருக்கிறது. வருவாய் போதுமானதாக இருக்கும். செலவுகளும் தொடர்ந்து வரும். ஆரோக்கியம் முழுமையானதாக இருக்கும். நீண்ட தொடர் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவியிடையே உறவு மகிழ்ச்சி தரும். தொட்ட காரியங்கள் ஜெயமாகும். பயணங்களால் களைப்பு உண்டாகும். உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். புதிய முயற்சிகளுக்கு மற்றவர்களின் உதவிகள் கிடைக்கும். புத்திசாலித்தனம் செயல்திறன் மேம்படும். இன்று நீங்கள் சிங்கார வேலையை வழங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். ரிஷபராசி. இன்றைய நாளில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் சந்திரனும் சாதகமற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்று உங்கள் செயல்பாடுகள் அசம்பந்தமாக சோம்பேறித்தனமாக அமையும். மனதில் சோர்வும் உடலில் சோர்வும் உண்டாகும். குழந்தைகளின் மேல் அதிக அக்கறை காட்டுவீர்கள். வருவாய் இயல்பானதாக இருக்கும். செய்கின்ற காரியங்கள் தடை தாமதங்கள் ஏற்படும். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். தொழில் வர்த்தகம் லாபகரமாக நடைபெறும். எதிர்பார்த்து காத்திருந்த தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் கற்பக விநாயகரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரனும் உங்கள் ராசிநாதன் புதனும் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் பல வகையான யோகங்கள் ஏற்படும். ஆனாலும் தாய்க்கு நோய், தாய்க்கு அதிருப்தி ஆகியவைகள் உண்டாகும். நிம்மதியும் தேக சுகமும் உண்டாகும். முகப்பொழிவும் அழகும் கூடும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். அரசு உதவி கிடைக்கும். பூமி மனை வீடுகள் மூலம் லாபம் ஏற்படும். மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள். பல வகையிலும் பலரும் உதவி செய்வார்கள். புத்திசாதுரியம் அதிகரிக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்குவதற்கு முயற்சி செய்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும். உங்கள் செயல்திறன் முன்னேற்றம் காணும். இன்று நீங்கள் 18ஆம் படி கருப்பனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கடகராசி. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்தில் உபஜெய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். எல்லா வகையிலும் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். புத்தி தெளிவு அதிகரிக்கும். குழந்தைகள் மேல் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும். சகோதர நன்மை ஏற்படும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் அதனால் பலனும் பெறுவீர்கள். மனதில் தைரியமும் உற்சாகமும் உண்டாகும். இன்று நீங்கள் ஐயப்ப சுவாமிகளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். சிம்ம ராசி. இன்றைய நாளில் சந்திரன் 2லும் உங்கள் ராசிநாதன் சூரியனும் 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் தோன்றும். தேவையற்ற வார்த்தைகளால் மனக்கசப்பு உண்டாகும். பகைகளில் வெற்றி உண்டாகும். தனவிருத்தி அதிகரிக்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடிவடையும். அரசு துறையில் லாபம் உண்டாகும்.
உத்தியோக வாய்ப்புகள் கூடி வரும். மனதில் தெம்பும் குதூகலமும் அதிகரிக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். இன்று நீங்கள் வைஷ்ணவி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னி ராசி, உங்கள் ராசியிலேயே சந்திரன், உங்கள் ராசிநாதன் புதன் 5ல் அமர்ந்திருக்கிறார். தேக சௌக்கியம் உண்டாகும். ஆனாலும் துணையின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். பயணங்களால் சோர்வு உண்டாகும். வாகன யோகம் உண்டாகும். பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். மன திருப்தி, பணவரவு போன்றவைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். புத்திசாலியம், வாக்குவன்மையும் அதிகரிக்கும். வேளா வேலைக்கு நல்ல உணவுகள் கிடைக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புத்தாடை அணிகலன்களை அணிந்து மகிழ்வீர்கள். இன்று நீங்கள் மங்களநாதர் மங்களேஸ்வரியை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி, சந்திரன் 12ஆம் இடத்திலும் ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். நல்ல குழந்தைகள் பிறக்கும். சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும். ஆதாய வரவு உண்டாகும். அரசு பணியில் இருப்பவர்கள் மூலமாக நற்பலன்களை பெறுவீர்கள். பண விரயம் உண்டாகும். சுப காரியங்கள் போன்றவை ஏற்படும். தன விருத்தி உண்டாகும். பகைவர்களின் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். சொத்துக்கள் சேரும். நல்ல வேலையாட்கள் பணியாட்கள் அமைவார்கள். பெயரும் புகழும் உண்டாகும். இன்று நீங்கள் அக்னி பகவானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்திலும் சந்திரன் லாபஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். துணையின் மூலமாக நன்மைகளும் சந்தோஷமும் உண்டாகும். கூட்டு தொழில் லாபம் தரும். வருவாய் வலுவானதாக இருக்கும். உங்கள் முகப்பொழிவு ஆரோக்கியம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். வசூலாகும். பல வகையிலும் பணம் வந்து சேரும். சொத்து சுகங்கள் சேரும். நல்ல நட்பு கிடைக்கும். இன்றைய நாள் இனிய வெற்றிகரமான நல்ல நாளாக அமையவிருக்கிறது. இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்திலும் சந்திரன் 10ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். செய்கின்ற காரியங்கள் அனுகூலமாக நடைபெறும். முக்கியஸ்தர்களின் உதவி, உத்தியோக வாய்ப்பு உண்டாகும். பங்காளிகளின் கை மேலோங்கி இருக்கும். துணை குழந்தைகள் மேல் வெறுப்பு உண்டாகும். வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும். புத்தி தெளிவு உண்டாகும். முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும். தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள். நல்ல பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எல்லா வகையிலும் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்றைய நாள் கலவையான நாளாகவே அமைய இருக்கிறது. இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி, இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் சனி 2லும் சந்திரன் 9லும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லா வகையிலும் நற்பலன்களே மேலோங்கி இருக்கும். பாக்கிய விருத்தி உண்டாகும். தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். புகழ் ஓங்கும். புண்ணிய காரியங்களில் மனம் செல்லும். கோயில் குலப்பணிகளில் இறங்குவர். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சந்தோஷம் உல்லாச பயணங்கள் உண்டாகும். மனதில் குழப்பங்கள் தோன்றி மறையும். தோல் நோய்கள் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகளை கேட்பீர்கள். இன்று நீங்கள் குருவாயூரப்பனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, உங்கள் ராசிநாதன் சனி, உங்கள் ராசியிலேயே சந்திரன் 8ஆம் இடமான சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. எல்லா காரியங்களிலும் தடை தாமதங்களை சந்திக்கலாம். வீண் விரயங்கள் ஏற்படும். உடல்நிலை பாதிப்புகள் உண்டாகும். பயணங்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீர்கள். பழைய கடன்கள் தொல்லை தரும். வசூலாக வேண்டிய பணம் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளென்று இன்று நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீன ராசி, உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்திலும் சந்திரன் 7ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். நற்பலன்கள் மிகுந்து காணப்படும். வாகன யோகம் உண்டாகும். சுவையான உணவுகள் கிடைக்கும். ஊக்கம் நன்றாக வரும். பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். பெரிய மனிதன் என்ற பெயர் ஏற்படும். இனிமை சாதுரியம் இவற்றால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் திருப்தி தரும். கணவன் மனைவி உறவு வலுப்பெறும். தந்தையின் உடல்நிலை பாதிக்கக்கூடும். உறவினர்களிடம் மனக்கசப்பு உண்டாகலாம். இன்று நீங்கள் வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள்.